படம் சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. ஃபைட் சீன் செம்மையா இருக்கு. சூப்பர் சார். நான் ஏலோட பாட்டி, அவருக்காக தான் இந்த படத்தில் வந்தேன். எமோஷனல் ஃபிலிம். படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க. லெஜண்ட் சார் சூப்பர். படம் ரொம்ப நல்லா போகும். மியூசிக் த பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டிங் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர் படம், சூப்பர் படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். படம் செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியா. ரொம்ப அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்க, ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. படத்துல ட்விஸ்ட் இல்ல தான் படமே. வேற கிளைமேக்ஸ் செமையா இருக்குங்க. படம் சூப்பர். படம் வேற லெவல் மாசான படம். சூப்பர் படம். வேற லெவல் என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல் படம் சூப்பரா இருந்துச்சு. பாஸ் பண்ணிராப்ல அடுத்த இது எங்க வேற நல்லா தானே இருந்தது. படம் சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம அண்ணன் நடிப்பெல்லாம் லெஜெண்ட் அண்ணன் வந்து நல்லா நடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு படத்தோட இந்த படம் எவ்வளோ பரவாயில்லைங்க. டேரக்டர் நல்லா ஒரு சீனை நல்லா செதுக்கி எடுத்திருக்காருங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அழுவ வரும். அவங்க ஒய்ஃப்காக பண்ண ப்ராமிஸ்க்காக இது பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க இந்த படத்தைங்க. இது வேறு ஜேர்னி ஆக்சுவலாக இதுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரெய்லரை ஒப்பிட்டு இந்த படத்துக்கு வர முடியாதுங்க. ஏன்னா ட்ரெய்லரில் இருக்கிறதோட அதில் அந்தளவுக்கு கதை ரிவ்யூ பண்ணலங்க. செம்மையாக வந்திருக்கு ப்ரோ. மியூசிக் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாங்க. ஒரு அப்பா எப்படி இருக்கணும், தான் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்காக அப்பா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவார், அந்த கோர் வச்சு எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. அப்பா பொண்ணு சீனு சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஃபைட்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. அவார்டு ஃபங்க்ஷனில் லெஜண்ட் சார் சொன்னார், மனிதர்களை நான் நம்புகிறேன், எங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரையும் நம்புகிறோம். லியோ படம் மாதிரி, ஜெயிலர் படம் மாதிரி எங்கள் லெஜண்ட் சார் படம் முன்னாடி வரும். 100% உண்மை. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது, மாசாக இருக்குது. லீடர் படம் நல்லா இருக்குது. ஃபைட் சீனு சூப்பராக இருக்குது. சாங்லாம் நல்லா இருக்குது. அவரோட ஆக்ஷன் செம்மையாக இருந்தது. ஏன்னா செகண்ட் படம் அது, அதனால சூப்பராக இருந்தது படம். ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது ப்ரோ. ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. லேகும் இருக்குது. புரியல. கருடன் படம் மாதிரி இருக்காது. கருடன் படம் மாதிரி அதோட கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த படத்தோட பெஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமாகவே நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே நல்லா ஒர்த்தான படம் தான். ஃபேமிலிக்கு ரொம்ப ஏற்றது. சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. சாங்ஸும் சரி, அதுவும் ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. வந்து பார்க்குறோம், நல்லபடியாக பார்க்கலாம். ஏன்னா ட்ரோலுக்குலாம் அந்த படம் வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணாலும் அந்த படத்தில் கோமாளி ஆக்கிடுவாங்கண்ணே. ட்ரோல் பண்ணாலும் கோமாளி வேணால் பாருங்கள். ட்ரோலுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த படத்தில். ட்ரோலை பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. போன படத்தில் நிறைய ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ட்ரோலை உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ட்ரோல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். இதில் ஊடலை எங்கேயுமே ட்ரோலை உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. அப்பா அம்மா சென்டிமெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குண்ணே. ட்விஸ்ட்டாக இருக்குண்ணே, பயங்கர ட்விஸ்ட்ண்ணே படத்தில். எப்படிண்ணே? ஏன்னா கருடனோட இது நல்லா இருக்குண்ணே. கருடனோட நல்லா இருக்குது. கருடன் ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. இது அப்படி ஸ்லோவாலும் போகல, வேறு லெவல் அப்படி ஒரு மாதிரி பீக்கில் போன மாதிரியே போயிட்டு, ரொம்ப அப்படி பீக்கிலே போகுது. நம்மளை அப்படி மேலேயே வச்சுருக்காங்க, கீழே இறக்கலை, அப்படி மேலேயே கொண்டு போகிறாங்க. பீக்கில் கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்குது படம், குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவங்க ஜெரிஜ் எப்படி சொதைப்பிருப்பாங்க நினைக்கேன். அவங்க டேரக்டருக்கே வேலைக்கு ஆக மாட்டாங்க நினைக்கேன். இவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல படம் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேரக்டரும் மேலே மேலே வளரணும். லீடர் சாரும் ரொம்ப மேலே மேலே வளரணும். தலைவர் வந்து நான் தளபதியோட இடத்த இந்த படத்து மூலமாக எனக்கு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக நான் வந்து தலைவர் ரசிகரே மாறிட்டேன், லீடரோட ரசிகரே மாறிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குச்சு. படம்லாம் எதுவுமே சொல்லலாம் இல்லை. நீட்டாக ஒரு கமர்ஷியல் படம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. ஆக்சுவலி டேரக்டர் செம்ம ஸ்டோரி, செம்ம ஸ்டோரி. ஒரு புது முகத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து வரணும்னா நல்ல விஷயம்தான். அதனால் டேரக்டர் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஜிப்ரான் மியூசிக்கு ஓகே தாங்க, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீட்டாக தான் இருக்குது. எல்லாமே படமே நீட்டாக இருக்குது. போன படத்தோட இந்த படம் நீட்டாக செம்ம சூப்பரான படம். உண்மையிலே உட்காந்தோன்னா தெரியல ஒரு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு தான் இருக்குதே தவிர லாக்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பார்க்கலாம், நார்மலாக எல்லாருமே பார்க்கலாம்.